இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டே அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை எல்லாருக்கும் நம்ம கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக செய்யப்படுற சேனல் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுங்க. என்னோட வீடியோக்கு நடுவிலையோ இல்லை ஆரம்பத்திலையோ விளம்பரங்கள் போனால் அதையும் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா என்னுடைய ஸ்பான்சர்ஸ் அது மூலமாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில வாரங்களுக்கு முன்னாடி நான் ஒரு மூச்சு பயிற்சி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ், அதாவது சில பிழைகள் இருந்தது. அதை சரி பண்ணி திரும்ப அதை சரியான பதிவாக இப்போ மாற்றி கொடுக்குறேன். அவ்வளோதான். மூச்சு பயிற்சிங்கிறது ஒரு நல்ல விஷயம். நம்முடைய பாரம்பரிய மருத்துவ முறைகள் அதுவும் ஒன்று தான். அப்போ நம்ம எந்த அளவுக்கு மூச்சு பயிற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், நம்ம உடம்புங்கிறது ஒரு பிராணசக்தியை வச்சு இயங்கிட்டு இருக்கிற ஒரு உடம்பு இது. அப்போ எந்த அளவுக்கு பிராணசக்தியை நம்ம உடம்புல ஏற்றுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். அப்போது இந்த பிராணசக்தி எப்படி செய்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்ப்போம். இந்த பிராணசக்தினால என்னென்ன லாபம் அப்படிங்கிறத சின்னது பார்ப்போம். அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல இந்த மூச்சு பயிற்சி ரொம்ப நல்லது. சரி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அதாவது உதாரணமாக பிபி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஃபிக்ஸு, ஆத்தட்டிக்ஸு, பேரலிசிஸு, ஃபேஸ் பேரலிசிஸு, பார்க்கின்சன், இந்த மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட நிறைய நோய்களுக்கு இது மட்டும் இல்லை. இது நான் சொன்னது என்னென்னா ஒரு நிறைய நோய்கள் பட்டியல் சொல்கிறதுன்றதுக்காக, பெரிய நோய்கள்ன்றதுக்காக சொல்கிறேன். இது இல்லாமல் நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த பிராணசக்திங்கிறது ஒரு நல்ல ஒரு மருத்துவமாக நமக்கு இருக்குது. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். இது பலர் ஏற்கனவே நிறைய மூச்சு பயிற்சிகள் பற்றி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் கூட இப்போ இந்த மூச்சு பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒரு எளிமைப்படுத்தியிருக்கிறேன் நான். என்னாலான எளிமை. ஏன்னா எந்த ஒரு படைப்பும் எந்த ஒரு கலையும் எளிமையாக இருந்தால் தான் மக்களுக்கு சென்றடையும். இன்னொன்று மக்கள் எளிமையாக செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக அதனால் ரொம்ப எளிமைப்படுத்தியிருக்கேன். அதனால் இந்த காணொலியை முழுமையாக நீங்கள் பாருங்கள். நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன், எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். அதாவது இடது கையை சின்முத்ரா வச்சுக்கணும். இப்படி வச்சா சின்முத்ரா, இந்த ரெண்டு வரலையும் சேர்த்தா சின்முத்ரா. இது உள்ள வச்சாக்க சின்மய முத்ரான்னு சொல்லுவாங்க. சின்முத்ரா வச்சுக்கணும். இல்லைங்க என்னுடைய சமுதாய பழக்க வழக்கங்களில் இது மாதிரிலாம் வச்சுக்க கூடாதுன்னு யாராவது நினச்சிங்கன்னா செய்ய வேண்டாம். சும்மா கை அப்படி வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம மக்கள் மருத்துவத்துடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இயற்கை வாழ்வியலையும் இயற்கை மருத்துவத்தையும் மக்களுக்கு கொண்டு சேர்க்கணுங்கிறது தான். எந்த மத விஷயங்களையோ சாதி விஷயங்களையோ நம்ம எதுவும் பேசுறது கிடையாது. அதனால இந்த வீடியோ பார்க்குறவங்க எந்த ஒரு இந்த சாயல் இருக்கு அந்த சாயல் இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது ஒரு வாழ்வியல் சொல்லி கொடுக்குறேன். விருப்பப்பட்டவங்க செய்யுங்க, விருப்பப்படாதவங்க வேற யாருக்கா தேவைப்பட்டால் இந்த காணொலியை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயம்தான். அதனால முன்னாடி நான் சொல்லிட்டேன், சின்முத்ரா வைங்க. சின்முத்ரா இல்லைனாலும் நீங்கள் சும்மா வச்சுக்கலாம். இந்த வலது கையை இந்த இரண்டு விரலையும் நீங்கள் உள்ள மடக்கி வச்சுக்கணும். இல்லைனாலும் நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம். ஆனால் இந்த ரெண்டு விரலை தனியாக வச்சுக்கணும். அதாவது நடுவிரலையும் ஆள்காட்டி விரலையும் நீங்கள் சேர்த்து வச்சுக்கணும். அதை உள்ளே வைக்கணும், இல்லை வெளியில் வச்சுக்கணும். நமக்கு அது ஒரு பயன்படாது, அதை பயன்படுத்தக்கூடாதுங்கிறதா நம்மளுடைய நோக்கம். அப்போ இந்த கடைசி இரண்டு விரலையும் இந்த கட்டை விரலையும் தான் நம்ம பயன்படுத்தணும். அதாவது இந்த வலது நாசியும் இடது நாசியும் அடைக்கிறதுக்காக. இது எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறேன். கொஞ்சம் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதாவது முதல்ல சந்திர கும்பகம் அப்படிங்கிற ஒரு இது, அது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடது நாசி வழியாக சொல்லிடுறேன். இடது நாசி வழியாக 5 வினாடி நீங்கள் காற்றை உள்ளே இழுத்தீங்கன்னா 20 வினாடி நிறுத்தி 10 வினாடி வலது நாசி வழியாக விடணும். அதாவது 5 இழுத்தீங்கன்னா 20 நிறுத்தணும், திரும்ப 10 நீங்கள் விடணும். 5, 20, 10 அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அதாவது 1:4:2 1:4:2. அப்போ 5 வினாடி நீங்கள் உள்ளே இழுத்து 20 வினாடி நிறுத்தி வலது நாசி வழியா 10 வினாடி விடணும். அது எப்படி நம்ம பார்ப்போம். அதாவது இப்போ முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் என்னன்னா, ரொம்ப அமைதியான சூழல் இருக்கணும். கண்ணை மூடி பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆரம்பத்தில் வேணால் கண்ணை திறந்து பண்ணுங்க, போக போக நல்ல அனுபவம் ஆனதுக்கப்புறம் கண்ணை மூடிங்க. முதுகு நேராக இருக்கணும், கூண் உளுந்துலாம் இருக்கக்கூடாது, மன உளைச்சல் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் சாப்பிட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு பண்ணலாம். இல்லை சாப்பாட்டுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடி பண்ணலாம். வயிற்றில் சாப்பாடு வச்சுக்கிட்டோ இல்லை கடுமையான பசியிலே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான்.
இப்போ நம்ம சந்திர கும்பகம் எப்படி அப்படின்னு செஞ்சு காட்டுறேன் நான். முதல்ல இடது நாசி வழியா 5 வினாடி இழுக்கணும். இப்போ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இடது நாசி வழியா 5 செகண்ட் இழுத்தேன், 20 செகண்ட் நிறுத்துறேன், 10 செகண்ட் வலது நாசி வழியா விடுறேன். ஆனால் இது செய்யும்போது கண்ணை மூடி செய்கிறது நல்லது. நேராக உட்காந்துருக்கணும், கையை வந்து சின்ன முத்திரா வச்சிருக்கணும், இல்லைனாலும் பரவாயில்ல. இது வந்து சந்திர கும்பகம்னு பேர். சரி, சூரிய கும்பகம் அப்படின்னு இதோட செட்டு அடுத்தது. அந்த சூரிய கும்பகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி இடது நாசி வழியா 5 இழுத்து உடனே அந்த மூக்கை அடைச்சிட்டு வலது நாசி வழியா 10 செகண்ட் விட்டுறணும். 5 வினாடி இழுக்கணும், 10 செகண்ட் விட்டுறணும். அது விட்ட கையோடைய 20 வினாடி நீங்க மூச்செல்லாம் நீங்க வந்து கையெல்லாம் வச்சு அடக்க வேண்டாம், சும்மா மூச்சை அடக்கிட்டு ஆசன வாயை 20 செகண்ட் சுருக்கி வைக்கணும். அது எப்படின்னு செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இது பேரு சூரிய கும்பகம்னு பேரு. அதாவது திரும்பவும் இடது நாசி வழியா 5 செகண்ட் இழுக்கணும். இடது நாசி வழியா 5 செகண்ட் இழுத்துட்டு அதை அடைச்சிட்டு வலது நாசி வழியா விட்டுறணும். உடனே விட்டுறணும். அது விட்ட கையோடைய நம்ம என்ன பண்ணோம்னா மூச்சை நிறுத்தணும். மூச்சை நிறுத்திட்டு ஆசன வாய ஒரு 20 செகண்ட் நம்ம வந்து சுருக்கி வைக்கணும். இது வந்து சூரிய கும்பகம்னு பேரு. திரும்பவும் செஞ்சு காட்டுறேன். இதுதான் சூரிய கும்பகம்ன்றது. அதாவது ஃபர்ஸ்ட் சொன்ன சந்திர கும்பகம்னா என்னன்னா 5 இழுத்து 20 நிறுத்தி 10 விடணும் வலது வழியா. சூரிய கும்பகம்னா என்னன்னா அதே மாதிரி இடதுல 5 இழுத்து அடைச்சோன்னா உடனே நீங்க வலது நாசி வழியா அந்த 10 செகண்ட்ல விட்டுறணும். விட்டுட்டு நீங்க மூக்கு அடைக்க வேண்டாம், ஆனாலும் நீங்க சுவாசத்தை நிறுத்திக்கணும். நிறுத்திட்டு 20 வினாடி நீங்க ஆசன வாயை சுருக்கிக்கணும். இது எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த சந்திர கும்பகன்றது வந்து நீங்க வந்து ஒரு 30 நிமிஷம் பண்ணீங்க அப்படின்னா, சூரிய கும்பகன்றது 10 நிமிஷம் அது கண்டிப்பா பண்ணணும். அதாவது 3:1ங்கிற விதத்துல. அப்ப நீங்க அது 3 பண்ணா இது 1 பண்ணணும், இது 3 பண்ணா 1 பண்ணணும். சந்திர கும்பகம் 3 பண்ணீங்கன்னா சூரிய கும்பகம் 1 பண்ணணும். அப்போ இது காலை மாலை, காலையில 4-6 இல்ல மாலை 4-6 இந்த மாதிரி நேரங்கள்ல பண்றது ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் நான் ஏற்கனவே போட்டிருந்த நிறைய மூச்சு பயிற்சிகள் நான் போட்டிருந்தாலும் கூட நீங்க அதை விட நீங்க இந்த மூச்சு பயிற்சியை சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அப்போ நீங்க இந்த செட்டை செய்யுங்க. அதாவது இந்த சந்திர கும்பகம் சூரிய கும்பகம் அப்படிங்கிற இந்த செட்டை செய்யுங்க. சந்திர கும்பகம் வந்து 30 நிமிஷம் பண்ணுங்க, இது ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்க. ஆனாலும் எப்பயாவது உங்களுக்கு அந்த மூச்சு அதிகமா வாங்குற மாதிரி இருந்துச்சு, ஒரு இழப்பாகுது அப்படின்னா ஒரு சில வினாடிகள் நீங்க வந்து நல்ல நார்மல் சுவாசம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க செய்யலாம். அவசர அவசரமா செய்யணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா சில சொல்றாங்க பயிற்சிகள் நாங்கள் அவசர அவசரமா அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பண்றேன், அப்படி பண்ணக்கூடாது. ரொம்ப அந்த காத்தை நீங்க உள்வாங்கி நிறுத்தி விடுறது அதெல்லாம் நீங்க வந்து நல்லா உணரணும். வெளியில இருக்கிறத பத்தி நீங்க உணரக்கூடாது. உங்க உடம்புக்குள்ள அந்த சுவாசம் போறது வெளியில வர்றது அதை தான் நீங்க உணரணும். அப்ப உணர்ந்து நீங்க செய்யும் போது ரொம்ப நல்ல பயனளிக்கும். ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா என்னுடைய கீழே இருக்கிற ஃபோன் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல திருச்சியில என்னுடைய கிளினிக் இருக்குது, மக்கள் மருத்துவம் இயற்கை வைத்தியசாலைன்னு, திருச்சி காட்டூர் பக்கத்துல. நீங்க அது என்னுடைய வாட்ஸ்அப்ல வந்து என்கிட்ட தேதி நேரம் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு நீங்க நேரில் வந்து சிகிச்சைகள் அக்குபஞ்சர், ரிஃப்ளெக்ஸாலஜி, மேக்னெட் தெரப்பி, கூசா தெரப்பி இந்த மாதிரி நிறைய மருந்தில்லா மருத்துவ சிகிச்சைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்க சிகிச்சை பெறதுனாலும் சரி, ஆலோசனைகள் பெறனாலும் சரி, நீங்க நேரில் வந்து என்னை சந்திக்கலாம். அதனால இந்த மூச்சு பயிற்சி சம்பந்தமா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கூட நீங்க என்ன நேரில் வந்து பார்க்கலாம். இல்ல போன்ல இருந்தாலும் கேட்கலாம். ஆனா சில நேரம் நான் போன் எடுக்க மாட்டேன், பிஸியா இருந்தானா. அதனால வாட்ஸ்அப்ல நீங்க டேட்டு டைம் எடுத்துக்கிட்டு நீங்க நேரில் சந்திக்கலாம். இந்த மூச்சு பயிற்சி பற்றிய வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு நல்லா பயனளிக்கும்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னுடைய கீழே லைக் கமெண்ட்லாம் பண்ணுங்க. இந்த பாரம்பரிய மருத்துவத்தை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கறதுக்காக உங்களுடைய சப்போர்ட்களை கொடுங்க.